நன்றி. நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்ஹஃபா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இன்றைய 702வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. அதற்கு முதல் ஒரு அஞ்சலி ஒன்றை செலுத்தி நாங்கள் இந்த எமது நிகழ்ச்சி என்று ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன். அதாவது லண்டனில் வாழ்க்கையின் நாட்கள் எண்ணப்படுகின்றன என்றும் அவருக்கு தெரிந்தும் கூட அதனை தைரியமாக எதிர்கொண்ட கலா ஸ்ரீரஞ்சன், அதாவது பூங்கோதை என்று அவனுடைய செல்ல பெயர், அவருக்கு எமது பாமுகம் டிவி உறவுகள் அனைவரின் இதயம் வடிக்கும் அஞ்சலிய முதற்கண் செலுத்தி எமது நிகழ்ச்சியை இன்று ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன். வணக்கம். இப்பொழுது நமது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். யாழ்ப்பாணம் சுதுமலை என்ற கிராமத்தை, அந்த ஜஃப்னாவை பிராப்தமாக கொண்ட இவர் அண்மை காலத்தில் தான் லண்டனில் வந்து சவுத் கரோவில் வசித்து கொண்டிருப்பவர். இவர் பியூட்டிஷன் கலையை முறைப்படி கற்றுத் தேறியவர். அத்துடன் ஆரி எம்ப்ராய்டரி, அந்த அழகு கலையையும் அழகுற செய்யக்கூடியவர். லண்டனில் பல்மேரா என்ற ரெஸ்டாரண்டில் அவர் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டு இருப்பவர். இன்றைய கிறிஸ்மஸ் காலத்துக்கு இது மிகவும் ஒரு பொருத்தமான தருணம் என்று நினைக்கின்றேன். அத்தகைய ஒரு நேரத்தில் அவர் உணவு பரிமாறும் இன்றைய அழகும் குறித்தும் பல விடயங்களை எமது உறவுகளோடு கலந்துரையாட உள்ளார். வணக்கம் தவஞ்சா துவாரகன் அவர்களே, வணக்கம். உங்களை மிக அன்போடு அழைக்கின்றோம். நமது 702வது மகரந்த சிதறலை மிக அழகாக மரவிப்பீங்கள் என்று நம்பிக்கின்றேன். நான் உங்களை பற்றி கூறியிருந்தாலும் அது உறவுகளுக்கு நீங்கள் உங்களை பற்றி கூறுவது பொருத்தமாக இருக்குந்தானே. அப்ப உங்களுடைய கல்வி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கிராமம் ஒரு அழகான கிராமம் நினைக்கின்றேன். அந்த வகையில நீங்கள் அவைகளை பற்றி கூறினால் நன்றாக இருக்கும். அம்மாவும் தம்பியும் யாழ்ப்பாணத்தில் இப்போ வசித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றது நான் படித்தது வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில 7 வரைக்கும் கல்வி கற்றனான். அதற்கு பின்பு எனக்கு இந்த பியூட்டிஷியன் ஃபீல்ட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆனது, ரொம்பவுமே பிடித்த ஒரு துறையும் கூட. அப்ப அதனால் நான் அந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு 2018ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே 18ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஃபீல்டு இப்பவும் போயிட்டு இருக்குது. அதாவது NVQ, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், NVQ level 4 வரைக்கும் நான் செய்திருக்கிறேன். பேருந்து இந்த அதை விட இப்போ நீங்கள் இங்கே லண்டனுக்கு வந்து எப்படி இந்த பல்மோரா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்ய வந்ததா, எப்படி நீங்கள் அதுக்கு கண்டுபிடித்தீங்க? நான் நினைக்கிறேன் இப்போ கதைத்துக்கொண்டு போது உங்களுக்கு முதல் வணக்கம் சொன்ன திரு நடாமோகன் அவர்களே நீங்கள் அண்மையில் கண்டிருப்பீர்கள் என்று இல்லையா? இருக்கலாம். ஆமா, நிச்சயமாக கண்டிருப்பா. நானும் உங்களை திடீர்னு தானே கண்டேன். அப்ப அதற்கு இது என்னண்டு தெரியுமாண்டு ஒரு கேள்வி பின்னால இருக்கும். ஆனால் அப்படியேதான் நான் இப்பொழுது சொன்னேன். ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்றுதான் நம்புறேன். எனக்கு பல்மேரா வந்து சரியான பக்கத்துல இருக்குது எனக்கு. அப்ப நான் அங்க போய் வர்றதால ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு இருந்த வேலைக்கு, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வருவீங்களா அப்படின்னு. அதால நான் இதுக்குள்ள ஜாயின் பண்ணி அன்றைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் நான். ஓகே. அப்போ அதால நீங்கள் அந்த வேலை செய்தீர்கள். அது நல்ல மிகவும் மிக அழகாக நீங்கள் எல்லோரையும் வரவேற்று அது நடந்து கொண்ட முறை மிக அழகாக இருந்தது. உங்களுடைய பியூட்டிஷியன், இப்போ நாங்கள் பல விடயங்கள் செய்வார்கள். அதிகமாக எங்களுடைய பெற்றோர் நினைக்கிறது என்னுடைய பிள்ளை வந்து ஒரு டாக்டராக, இன்ஜினியராக அந்த மாதிரி வர வேண்டும் என்றது ஒரு கலை அந்த அப்படி. ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு கலைத்துறையில் போயிருக்கின்றீர்கள். அந்த வகையில் அது எப்படி அந்த ஆர்வம் ஏற்பட்டது, அதை அறியலாமா? அழகு என்றாலே எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. அதுக்கு அந்த ஃபீல்ட்லயே சூஸ் பண்ணினேன்.
மற்றது நான் இங்க வந்து இப்ப எல்லாரையும் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் நல்லா செஞ்சினானுண்டா அழகு கலை துறையில நாங்க கஸ்டமர்ஸ் என்னன்ட்டு ஹேண்டில் பண்ணணும்ட்டு ஒரு சப்ஜெக்டே ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு. ஓ! ஃபர்ஸ்ட் லெசனே ஒரு கஸ்டமரோட நாங்க என்னென்ன அணுகணும், அவங்களோட நாங்க என்னென்று கதைக்கோணும், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளவுக்கு இருக்குதுன்றது நாங்க கட்டாயம் பார்க்கணும். ம். அப்ப அந்த ஃபீல்டுல இருந்ததால ஒருவேளை எனக்கு இந்த துறையிலயும் அது ஹெல்ப் பண்ணி சொல்லுங்க. இருக்கலாம். அது நீங்க சொல்லுமா போல தவஞ்சா நாட் ஓன்லி இந்த துறையண்டி இல்லை, இப்ப கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் கூட அது முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நாங்கள் மாணவர்களோட பழக வேண்டும், அது ஒவ்வொரு துறைக்கு நிச்சயமே இருக்கும். கல்வித்துறைக்கு இன்னும் அது வித்தியாசமாக இருந்து மாறிக்கொண்டு வரும். அது ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப எல்லாமே மாறுறதானே, மாற்றங்கள் தானே, மற்றவர்களும் நாகரிகம்னாலே மாறாது. மாற்றங்கள். ஆமாம். அந்த வகையில அந்த பியூட்டிஷியன் என்ற இது வந்து இப்பொழுது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லாட்ட ஒரு பார்ட்டிக்கு போனா கூட எல்லாரும் எல்லாரும் கூடுதலான மேக்கப்பை போட்டு தங்களை அழகுபடுத்தி அது வாரதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு உண்மையாக சந்தோஷம். அது ஒரு மகிழ்ச்சி. அஹ், டெய்லியுமே பாக்குற முகம் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ராவா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் க்ளோவா இருக்கும் இல்லையா? அப்படியா? ஆஹா. அதுக்கு செலவுகளும் இருக்கும். சில பேர் வந்து அதை விரும்பி செய்வார்கள். இப்போ சில பேர் காசை கொடுத்து அது எவ்வளவு இது போனாலும் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அழகாத்தான் வருவார்கள். அழகா ஒரு சந்தோஷம் அந்த எங்க முகத்துல இருக்கிற ஒரு பொலிவு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓ ஓ அப்ப நீங்கள் இதுக்கு இதை எப்படி நீங்கள் யோசிச்சீங்களா இல்லாட்ட உங்களோட பேரண்ட்ஸ் யோசிச்சதா? நானே யோசிச்சது தான். எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சிருந்தது. ம்ஹும். சின்னதுல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மேக்கப் அப்படி கொஞ்சம் வடிவா வெளிக்கிட்டா நல்லா இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ஓ எனக்கு மட்டுமண்டு இல்ல. பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலே தான் கொஞ்சம் வடிவா வெளிக்கிட்டா நல்லா இருக்கும் என்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இருக்கும். ஓ ஓ சில பேருக்கு பெருசா மேக்கப் போடுறது பிடிக்காது. சில பேருக்கு ஆக இதா போனா நல்லா இருக்கா. லைட்டா போடுறாக்களும் இருக்கணும். அது பிடிக்காதுன்னு சொல்லுவேன். ஆனா லைட்டா ஆனா அவங்கள லைட்டா போடுறது அது அது இயல்பு தானே. இப்ப மிளக இப்படி ஒளிமின முகத்தோட போக முடியாது தண்டோன். முடியாது. நீங்கள் இப்ப கூறினீர்கள் பெம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலாக விருப்பம் உண்டு. அம்மாடி இப்ப ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் கூட ஹேர் ஸ்டைல் எல்லாமே விருப்பம் தெரியுமா? ரீசெண்டா இப்ப நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேஷியல் பண்ணி போறோமா இல்லையா? இப்ப பாய்ஸ் முழுக்க சலூன்ல தான் இருக்காங்க. தங்களுக்கு தாடி ட்ரிம் பண்ணணும். அப்படியே லைட் ஒரு ஃபேஷியல் ஒன்று செஞ்சு தாங்க. மற்றது ஹேர் கட் கூட இப்படி போடுங்க, அதுல போடுங்க, இப்படி போடுங்க. எங்களை விட அவங்கதான் இப்ப கூட சரியான கேரா இருக்காங்க அது இப்ப தங்கள். எங்கட வீட்லயே தெரியுமே, எனக்கு தெரியும் தானே. ஒவ்வொரு கிழமையும் அங்க போறோம்னா ஹேர் ட்ரெஸ் அங்க போய் தண்ணி போட்டு வருவேன். பார்த்தாலும் என்ன பட்டிக்கொண்டு வாரதுன்னு தெரியல. ஏனண்டா அவ்வளத்துல ஸ்டைல். ஆண் ஆண் பிள்ளைகள் கூடுதலாக மற்றது இப்ப வேற வேற அந்த இதுகள் மாதிரி எல்லாம் பின்னி 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 விடுறாங்க. எஸ். அதுகளை எல்லாம் நாங்கள் கனடாவுக்கு சென்றிருந்தோம் கடந்த வருடமா, அதுக்கு முதல்ல நினைக்கிறேன். அந்த போனால் அவங்க எல்லாரும் இதென்றாலும் எனக்கு நம்ப முடியல. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. என்னடா பாய்ஸ் தான் கூடுதலாக பின்னி பின்னி பொம்பளை பிள்ளைகளானே பின்னி கொண்டு வாரது. இது ஆம்பளை புள்ளிகளும் எல்லாம் பின்னி பின்னி லைக் கொண்டு வருது. ஒரு ஸ்டைல் மாதிரி வச்சு அதை இப்படி பச் பண்ணி கொண்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப அது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது எல்லாருக்கும் நார்மலாவே. அது நீங்களெல்லாம் செய்வீங்களா? நீங்கள் என்ன மாதிரியான இது பியூட்டிஷியன் செய்கிற நீங்களா? அதை பற்றி சொன்னா சில நேரம் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் ஒரு ஆசை வரும் தானே. கட்டாயம். நான் வந்து இப்ப பிரைடல் மேக்கப், வெட்டிங் மேக்கப் அப்படியான ஃபீல்டு அதை செஞ்சுருக்கிறேன். மற்றது ஆரி ஒர்க், சாரி பிளவுஸ் எல்லாரும் நார்மலா 2 நாள் போடுற பிளவுஸ்ண்டா கூட இப்ப நாங்க கொஞ்சம் நல்ல ரிச்சா இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவோம். கட்டாயம் நான் கூட. அப்ப அதால எனக்கு அந்த ஆரி ஒர்க் ஒரு ஃபீல்டு நல்ல விருப்பம். அதுவும் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். மற்றது கிளாஸஸும் ஊர்ல இப்ப ஸ்ரீலங்கால இருக்க கிளாஸஸ் கொடுத்து கொண்டு இருந்தேன் நான். பியூட்டிஷியனும் சரி, ஆரி எம்ப்ராய்டரும் சரி, கிளாஸ் கொடுத்து கொண்டு தான் இருந்தேன் நான். நல்ல எல்லாருக்கும் நல்ல விருப்பம். வர்ற பிள்ளை நல்லா விரும்பி செய்ய என்னட்ட படித்த ஸ்டூடெண்ட் கூட நல்லா என்னை விட நல்லா செஞ்சிருக்காங்க. ம்ஹும்.
என்ன சாரிய எடுத்து அப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிற நீங்க இங்க லண்டன்ல என்ன செய்றீங்க இப்ப? இலங்கையில இது கேட்கல அங்கத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வந்த நீங்கள் இப்ப நீங்கள் சொல்லிக்கணும். அண்மை காலமாக இப்ப புலம்பெயர்ந்து இங்க வந்து நீங்கள் நினைக்கிறேன் ஒரு கல்வி நோக்கத்தோட வந்திருக்கலாம் இல்லையா அப்படியா? ஓ, அப்படித்தான். ஆ, அப்ப அந்த இதுல வந்தா நீங்கள் என்ன இத நீங்கள் இங்க கோர்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்படி ஓ, இது. இங்க பக்கத்துல இருக்கிற ஹாரோ காலேஜ் அதுலயே பியூட்டி ஸ்டடிஸ் இருக்குது. ஓ நான் பார்த்ததுல அங்கேயும் இருக்குது. ஓ இல்ல, இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளே இங்கத்த பிள்ளைகள் நல்லா எங்களை விட நல்லாவே ரெடி ஆயிட்டு போறாங்க. ஓ ஏன்னா இப்ப பேபில இருந்தே அவங்க இதா க்ரோ ஆயிக்கொண்டே வர்றாங்க பியூட்டி ஃபீல்டுல. ஆமாம். இப்ப நீங்க சாதாரணமா ஒரு சின்ன ஒரு இதுக்கு போனாலே தெரியலையே அவையால என்ன மாதிரி வெறியினமண்டு முந்தி யா, நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட ரிலேஷன் ஒரு சின்னவா இருக்கிறா. அவக்கு ட்ரெஸ் ஷூட்டுக்கு ஏத்த மாதிரி ஷூஸ் வேணும், லைக் ஹேர் பேண்ட் வேணும். அதனால கேப்பா, எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறீங்களா ஆண்டி அப்படின்னு கேப்பா நல்ல வடிவா. அப்படியா? அவனுக்கு 3 வயசு அவக்கு. அவ அவ இப்ப 3 வயசு பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது. ஓ ஃபவுண்டேஷன் எது, லிப்ஸ்டிக் எது, எது கன்சீலர் எதுன்ற வரைக்கும் பிள்ளைகளுக்கு வடிவா தெரியுது. ஆஹா. ஆம். அப்ப இப்ப அந்த கிறிஸ்மஸ் வருதுதானே இப்ப எல்லாம் பாட்டிகள் எல்லாம் தரப்போகுது இல்லையா? ஆ, அப்ப அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருமா இல்லாட்டா நீங்கள் போய் அதை செய்வீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஓவிஸ் நான் இப்ப வீட்ல போயிட்டு செய்றேன். ஏன்னா நான் இப்பதான் வந்திருக்கிறேன். எனக்கு ஓ இன்னும் வெளியில இன்னும் நல்ல வடிவா நான் லெசன் டீச் பண்ண கிடக்கு லண்டனை. ஓ ஓ ஓ இன்னும் இப்பதான் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். யா, 5 மாதம் அப்படி தான் நினைக்கிறேன். இன்னும் 6 மாதமா? ஓ அப்ப அப்ப இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணணும். அப்ப அதனால இப்ப ஆர்டர்ஸ் எதுவும் வெளியில வந்தா நான் கட்டாயம் செய்வேன். போயும் செய்வேன், வந்து செய்யறேன்ட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எதென்றாலும் ஓகே. ஆரி ஒர்க் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் பர்சனலா எனக்கும் செய்யறேன். நான் எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ் ஆயிட்டு அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் இப்ப வரைக்கும். ஆஹா. அப்ப அது நீங்க ஒரு கிளாஸ் மாதிரி வச்சு நடத்தினாலும் வருவார்கள் இல்லையா? தமிழ் ஆக்கள் தமிழ் பெண்கள் வருவாங்க. போன்ற மாதிரி இருக்கும். இப்ப இங்க வந்து லண்டன்ல இந்த உணவு முறைகளை பற்றி இந்த என்ன நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நீங்கள் அங்க இலங்கைக்கும் இந்த லண்டன்ல சிறிது காலம் வந்து இப்ப மிக அண்மை தான் எங்களை பார்த்துனாங்கல்ல அப்ப அங்க வந்து ஒவ்வொரு விதமான அஹ், சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது அல்லாட்டா அதே மாதிரியான உணவுகள் இதே மாதிரி தான் இலங்கையிலையும் பரிமாறுகின்றார்களா? அதை இல்ல, பற்றி இல்ல. எனக்கு தெரியல. சரியான வித்தியாசமான உணவு முறைகள். அப்படியா? ஆஹா. அதை பற்றி. அப்படித்தான். இலங்கையில வந்து இப்பவும் எங்கட மாமியோட சைடு, எங்கட ஹஸ்பண்டோட வைஃப், அம்மாக்கள் இப்பவும் நெல்லு வாங்கி அதை குத்தி திரிச்சு உடைச்சு மாவாக்கி புட்டை வச்சு இப்பவும் எங்க மாமி வந்து பெட்டியெல்லாம் கையில பின்னி நீத்து பெட்டியெல்லாம் பின்னி வச்சு செய்வா. ஓ ஓ, ஜெஃப்னா சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க. எதனாலும் அலுமினியம் அது இதுன்னு மாறிட்டாங்க. இவன் இப்பவும் அந்த பாரம்பரிய இதுகள் இருக்கு, இன்னும் நிறையவும் இருக்குது. அப்படியா? அதுவும் கொஞ்சம் தேக உடம்புக்கு நல்ல மட்டும் தான் நினைக்கிறேன் இல்லையா? உடம்புக்கு நல்ல மட்டும் தான் சொல்லினோம், சரியான நல்லதுதான். ஆனா இங்க நாங்க எல்லாமே ரெடிமேட்டா வாங்கி வச்சு 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 எடுப்போம். ஆனா அங்க அப்படி இல்லை, அவ உடனுக்குடனே செய்து 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 சரியான ஆரோக்கியமான உணவுகள் இப்பவும் இருக்குது இலங்கையில். ஓ ஓ ஓ ஆ. ஆனா இப்ப நீங்கள் இங்க வந்த பிறகு இங்க நீங்க பாக்குறீங்க தான் நாங்கள் ஆசைக்கு இடியப்பமோ புட்டோ அன்றைக்கு அப்பம் நான் வந்தது ஒரு திருமணத்தின் போது முதலாவது அப்பம் மிக அழகாக பரிமாறினீர்கள். அப்பம் அந்த அதுக்கு பிறகு பேந்து பார்த்தா மோதகமோ கொழுக்கட்டையா 2 விதமா நிறைய மோதகம் 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 அப்படி எல்லாம் ஒரு வேற ஒரு வித்தியாசமான முறையில எல்லாம் பரிமாற்றம் இதே மாதிரி இந்த முறைப்படி அங்கேயும் திருமணங்களுக்கு இப்படித்தான் செய்வார்களா இல்லாட்டா இந்த ஃபங்க்ஷனுக்கும்? ஆஹ் அங்க நாங்க ட்ரிங்குகள் ஸ்மூத்திகள் அதுகள் அந்த பக்கத்தால போவோம். நாங்க மாறி நடக்குது. லண்டன்ல வந்து எப்பவுமே நாங்க இடியப்பவும் சாப்பிட இயலாது, எப்பவும் மோதகம் சாப்பிட இயலாது. ஓ அதனால இலங்கை பாரம்பரிய இலங்கை சம்பந்தமான வெட்டிங் ஃபங்க்ஷன் என்றபடி இலங்கை மக்களால செய்த வெட்டிங் என்றபடியா அந்த பாரம்பரியத்தை அவையில் கொண்டு வந்தவ. ஓ ஆனா இங்க நடிகை நாங்க மோதகம் செஞ்சு சாப்பிடுறதுக்கும் இங்க டைம் இல்ல. இயந்திர வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ம் அதனால் அப்ப அவங்க கொஞ்சம் பாரம்பரிய முறையில ட்ரை பண்ணினவ.
ஓ! அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக இருந்தது. இங்க நாங்க போன இதுகள்லயும், அம் முதல் போன உடனே அந்த மாதிரியான உணவு வகைகள் எல்லாம் குடுத்தது. அ இப்ப இந்த அப்ப அங்க அங்க அப்படி இல்ல. பழைய மாதிரி தானே நாங்கள் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கைக்கு ஆ, ஆ. அ ஆனா இப்போ அங்கேயும் முன்னேற்றம் வந்திருக்கும் தானே? அந்த விஷயங்கள் மாதிரி. நிறைய அவையல் அங்க கூல் ட்ரிங்க்ஸுகள் லைக் இங்க இருக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்குகள் எல்லாம் அங்க இப்ப எடுத்துக்கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற பாரம்பரியமான முறைகளை இங்க கொண்டு வராங்க. ஆ அதே மாதிரி. அப்ப ஓ, ரைசன் கறி அதுகள் கலக்கம். எல்லாம் அது வளமையானதான். ஆனா அது இங்க சொல்லுங்க. வந்த பல நாட்டுக்காரரும் வந்து அத விரும்பியது நல்லா ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருந்தது. இப்ப நீங்க கிறிஸ்மஸுக்கு அத ஸ்பெஷலா நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? இப்ப ஸ்பெஷலா என்ன இப்ப அதிகமாக நீங்க பல்மேரா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்கின்றபடியா அங்கே என்ன ஸ்பெஷல் செய்கிறார்கள்? சில நேரம் நாங்களும் வந்து பார்க்கலாம் என்ன? கட்டாயம் கட்டாயமாக வந்து பார்க்கலாம். இங்க கிறிஸ்மஸ்க்கு சொல்லி இங்க பல்மேரா ஸ்பெஷல் என்ற ஒரு டிஷ் போயிட்டு இருக்குது. ஓ! அதாவது சீ ஃபுட், சிக்கன், மட்டன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லைக் டெவல் மாதிரி. ஓஹோ! மற்றது மட்டன் ரோல், ஃபிஷ் கட்லட் லைக் அப்படியும் இருக்கு. அதை விட எங்களோட புட்டு, இடியப்பம், எங்கட இலங்கை சம்பந்தமான உணவு முறைகளும் இங்கே காணப்படுகிறது. எல்லாமே இலங்கை சாப்பாடுகள் தானே! எல்லாமே இலங்கை ஆமா. சம்பந்தமா இங்க இருக்குது. ஆமாம். கொத்துரொட்டி, ஓ! குதிரைக்கு புட்டு தோசை, பூச்சி, அப்பம். அப்பம் எல்லாமே இருக்கு. ஆஹா. எல்லாம் விரும்பினது அந்த அந்த மாதிரி தான் அந்த பல்மோரா அந்த ரெஸ்டாரண்ட் இலங்கை ரெஸ்டாரண்ட் தான் இது. இலங்கை. இலங்கை சம்பந்தமான அனைத்து உணவுகளும் நாங்க எடுக்கலாம். ஓ! எடுக்கலாம். அது எப்படியான மக்கள் வரின இப்ப கூட ஆங்கிலேயர்கள் வருவார்களா? அதாவது வேற 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 நாட்டவர்கள் வந்து அங்கு வருவார்களா? கட்டாயம். இங்க இருக்கிற லண்டன் பிரித்தானிய மக்களும் சில பேர் வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்தியனும் எங்கட ஸ்ரீலங்கனும் ஒன்றுதானே. ஓ! இல்ல உரைப்பா நாங்க சாப்பிடக்கூடிய நாங்கள். ஓ! அப்ப அப்ப அப்படி அப்படியே அவர்களும் வந்து அதுல சந்தோஷமா இருக்கும். அப்ப நீங்கள் அப்ப கூடுதலாக ஆங்கிலேயர் வருவார்களா? ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களும் வருவார்களா? வருவார்கள். அவங்க எங்கட என்ன சொல்றது, அஹ், அவங்களுக்கு எங்கட டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படியா? இயற்கை ஆஹா. உணவுகள் அவங்களுக்கும் பிடிச்சிருக்குது. வர்றவ ஆக இல்ல, ஒரு அளவான மக்கள் வர்றவே. அப்ப கூடுதலாக இலங்கை எங்கட மக்கள் தான் பாரதியா? எங்களுடைய இலங்கை மக்கள், இந்தியா மக்கள் ஓ! அவர்களும் வர்றது. அவியல் வருவீனம். அப்ப உங்களோட அடிக்கடி நான் நினைக்கிறேன் பார்ட்டிகள் நடக்குமா? அப்படியா? வீக்லி கிழமையில குறைஞ்சது 2-3 நாள் ஹாலா போகும், பார்ட்டியா போகும். ஓ! சாட்டர்டே சண்டே சரியான பிஸியா இருக்கும். ஓ! அப்ப இப்ப இனி ஆம், நத்தார் புது வருடம் வாரபடியா இன்னும் கூடுதலான சரியான பிஸியா இருக்கும் கடை. ஓ! அடுத்து நீங்கள் அந்த இந்த வேலை வந்து ஆரி எம்ப்ராய்டரிங் அது அது அதை பற்றி அது இங்க படித்தீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு பியூட்டி ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் ஆனதுல இருந்து இந்த ஆரி ஒர்க் டிசைனிங் அதுல இருந்தா நல்லா விருப்பம். நான் இந்த மருதாணி அதுகளும் போடுறேன் நான். ஓ! அப்ப அந்த ஃபீல்டுல இருக்கிறதால எனக்கு அந்த டிசைன்கள்னா நல்ல விருப்பம். அப்ப அதால இந்த பிளவுஸுகள் அது இப்ப லைக் வீட்டுல இருக்கும் போதே நான் சின்ன சின்ன பூக்கள் பேப்பர்கள்ல வெட்டி அந்த கிராஃப்ட் ஒர்க் மாதிரி செஞ்சோன்னு இருக்கேன் நான். ஓஹோ! அந்த ஃபீல்டோட சேர்ந்த மாதிரி எனக்கு ஆரி ஒர்க்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட். ஊர்ல ஒரு அக்கா ஒரு ஆள்கிட்ட தான் படிச்சேன் நான். அவ ஓஹோ! பர்சனலா வீட்டுல வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தவா. ஓ! பர்சனலா எந்த தேவைக்காக தான் படிச்சேன்னா அது எனக்கு நல்லா பிடிச்சது. ஓஹோ! ஓ! அத நான் பிசினஸா பேருந்து மாத்திக்கொண்டேன். அப்படியா? அப்ப அது வந்து நீங்க இங்க லண்டன்ல அதை சொல்லி கொடுப்பீங்களா? அப்படி கிளாஸஸ் எடுத்தும் அப்படி அப்படி முயற்சி இருக்கிறதா இல்லாட்ட அதை செய்கிற இது எனக்கு இப்ப எல்லாம் ஓகே, ஸ்டடிஸ் அதில் எல்லாம் ஓகே. அதுக்கு பிறகு எப்படி ஒரு ஒரு இருக்குத்தான் ஓ சந்தர்ப்பம் அ- கிடைத்தால் ஆ கிளாஸுகள் கொடுப்பேன். விளங்கல. சந்தர்ப்பம் கிடைத்தால் கிளாஸுகள் கொடுப்பேன். அப்படியா?
அப்ப நீங்க என்னென்ன உணவு வகை நான் நினைக்கிறேன் இப்ப கிறிஸ்மஸுக்கு எல்லாம் கூடுதலாக அந்த கேக் வகைகள் எல்லாம் செய்வார்கள் என்ன அதிகமாக அந்த விதத்துல நீங்கள் அதெல்லாம் செய்வீங்களோ அப்ப அதுகளெல்லாம் செய்து கொடுப்பீங்களா கேக்குகள் நான் செய்யறேன், நான் தான் பர்சனலா நான் செய்யறேன். நான் செய்து கொடுக்குறேன்னா நான் எனக்கு இன்னும் என்னல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வேணும் கேக் சம்பந்தமான விஷயத்துல. இல்ல செய்வேன். கேக் செய்து கொடுக்குறேன்னு சொன்னா நீங்கள் வடிவாக அதை என்னென்ன கேக் செய்வீங்கள் இப்ப கிறிஸ்மஸுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கும் ஆசையா இருக்குமல்லோ இவ ஒரு ரெசிபி சொன்னா நாங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு செய்து பார்க்கலாம்னு சொல்லி இல்லையா அப்ப டேட்ஸ் கேக் அப்ப இல்லாட்டா கிறிஸ்மஸ் கேக் எனக்கு தெரியல எனக்கு டேட்ஸ் கேக் தான் ஒன்று செய்ய தெரியும் படிவா எனக்கு டேட்ஸ் கேக் நல்ல விருப்பம். என்ன விட எங்க அம்மா நல்லா செய்வா. ஓ நான் நல்லா சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவீங்க அது ஓ, எல்லாரும் தானே நல்லா டேஸ்டா இருந்தா எல்லாரும் சாப்பிடுவோம் நம்ம என்ன ம், எனக்கு அதுக்குள்ள கேக்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு இந்த பியூட்டி ஃபீல்ட் மற்றது ஆரி டிசைனிங்ல தான் நல்ல விருப்பம். ஆஹா ஆஹா அப்ப நீங்க எவ்வளவு காலம் இத பழகி நீங்கள் இவ்வளவு காலம் நீங்க பள்ளிக்கூட காலத்துல துவங்கி செய்திருக்கிறீங்களா இப்ப எவ்வளவு காலம் அப்ப உங்களோட அனுபவங்கள் கூட இருக்குமேலோ அதை பற்றி சொல்லலாமே நான் முடிச்சது 2016 ஏ லெவல் எக்ஸாம் எழுதினது. ஓ 17 ஐடி படிச்சு கொண்டு இருந்தேன். நான் ஹெச்என்டி ஜாயின் பண்ணிட்டேன் 17. ஓ ஜாயின் பண்ணி யூனில போயிட்டு இருக்கும் போதே 18 நான் பியூட்டி ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். ம் 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 அது நான் ஃபினிஷ் பண்ண இல்ல. பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் என்றபடியா ரெண்டையும் ஈக்குவலா கொண்டு போயிட்டு இருந்தேன் நான். ம் ம். எனக்கு ஐடியை விட எனக்கு பியூட்டிஷியன் பெட்டரா இருந்தது. அப்படியா ஆஹா எனக்கு இது அந்த ஃபீல்ட் நல்லா பிடிச்சிருந்தது. ம் ம். இது வந்து இலங்கையில எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் இப்படியான தொழிலுக்கு ஏனென்றா அங்கு கொஞ்சம் வசதி குறைந்ததுன்னு தான் நாங்கள் யோசிக்கிறது அந்த அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இது செய்கிறது உங்களுக்கு கோசேக்கில் இந்த பொருட்கள் எல்லாம் வேண்ட அந்த பிரச்சனையும் இருந்திருக்குமல்ல என்று நான் யோசிக்கிறேன் ஓ, இப்ப என்விக்யூ நான் படிச்சது வந்து ஃப்ரீ கோர்சஸ். ஓ அதாவது இப்ப படிச்சு முடிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள், அதாவது பொருளாதாரத்துல கொஞ்சம் ஆம், கஷ்டப்படுற ஆட்கள் அப்படியான பிள்ளைகளுக்கு தான் இந்த ஃபீல்டுல கொஞ்சம் என்விக்யூன்றது வந்து கவர்மெண்டால சொல்லி கொடுத்துட்டு நைட்டாவால சொல்லி கொடுத்துட்டு இருந்தவே. ம் அதால திங்ஸ் மட்டும்தான் நாங்க எங்கட இதுல வாங்குவோம். ஓ உங்களோட காசு திங்ஸ் ஓ மட்டும்தான் எங்கட இதுல. அதுவும் அங்க நாங்க பழகுறதுக்கு அவங்களே திங்ஸ் எல்லாம் தருவினோம். நாங்க ஓ அவங்க திங்ஸ்லயே பழகலாம். பர்சனலா எங்கட கடைசி நாங்க எல்லாம் படிச்சு முடிச்சா பிறகு நாங்க ஒரு கடைசியா ஒரு பிரைட் ஒண்ணு நாங்க செய்து காட்டணும். ஓ அந்த பிரைட் செய்து காட்டும் போதுதான் நாங்க எங்களுக்கு தேவையான திங்ஸ்களை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வாங்கி சேர்த்துக்கொள்ளலாம். ம் ம் ம். அது இப்ப வரைக்கும் நாங்க நாங்க எங்களுக்கு திங்ஸ் தருவாங்க. இலங்கையில் சொல்லுங்க திரும்ப அவங்களே எங்களுக்கு திங்ஸ் தருவாங்க, பழகுறதுக்கு அவங்களே தருவாங்க, எல்லாமே தருவாங்க. எல்லாமே தருவாங்களா அப்ப அது கவர்மெண்ட்டே அது பொறுப்பான அப்படி எல்லாமே இருக்கு கொடுத்து. ஓ, ம். இப்ப உங்களுடைய கதையை கேட்கும் பொழுது நாங்கள் பாடசாலையில படிக்கும் பொழுது கூட ஹோம் சயின்ஸ் அந்த அந்த செக்ஷன் அந்த ஆட்கள் வந்து அவர்கள் தான் நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமான் கொண்டு போய் செய்கிறது அந்த மாதிரி தான் முந்தி அந்த ப்ராக்டிக்கல் செய்கிறது என்ன அந்த மாதிரி செய்கிறது இப்போ இந்த நாங்கள் அந்த பாடசாலையில் படிப்பிக்கிற அந்த காலத்தில் கூட பிள்ளைகள் கொண்டு வந்து செய்வார்கள் அதை விட தையல் வேலையும் அங்கே பழக்குவார்கள் அதே நேரத்தில் அவர்கள் அப்படி நீங்களும் தையல் வேலைகளும் தாண்டி அழகாக பிளவுஸும் தைப்பீங்களா பிளவுஸ் தைக்க மாட்டேன். தையல் எனக்கு விருப்பம் தான். ஆனா இந்த பக்கத்துல தான் படிச்சு கொண்டு இருந்தேன் நான். ம் இருந்தது. விளங்கையில் நான் கைதடி கைதடி என்ற ஓ இடத்துல தான் கைதறி தையல் பயிற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. ஓ ஓஹோ கைதறி அதனால நான் காலையில 8 மணிக்கு போனேன்டா பின்னேற 4 மணிக்கு தான் என் கிளாஸ் முடியும். ஓ ஓ ஓ யாழ்ப்பாணத்துல தானே கைதடின்னு சொல்றது இல்லையா யாழ்ப்பாணத்துலயா யாழ்ப்பாணம் கைதடியோ, கைதடி ஓ சாவச்சேரி மீசால கைதடியா, ஓ அந்த அந்த பக்கம். அந்த பக்கம் ஆமா எனக்கு அங்க தெரியும் தையல் தையல் கொஞ்சம் நடக்கிறது. மற்றது எங்களோட பியூட்டி ஸ்டடீஸும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அது அந்த இது வந்து பண்டத்திருப்புல நடந்து கொண்டு இருக்குது. பணத்திருப்பு எங்க என்னடா நான் எனக்கு நீங்கள் சொல்கிற இடமெல்லாம் தெரிகிறது பணத்திருப்பு கேர்ள்ஸ் காலேஜ் இல்லையா கேர்ள்ஸ் ஸ்கூல்லையா
அது தனி ஒரு இடம் தான். பண்டு திருப்பு எனக்கு சரியா இடம் சொல்ல தெரியாது. என்ன அம்மா தான் எல்லா இடமும் கூட்டிட்டு போறதால எனக்கு அந்த இடங்கள் அவ்வளவுக்கு தெரியாது. ஓ! அம் ஏனண்டா நீங்க சொல்ற கைதடி அதுல வைரவர் கோயில் அப்படி என்று சொல்லி வைரவர் கோயில் அடிக்கு முன்னுக்கு ஓ! வைரவர் அப்படி. கோயிலுக்கு முன்னுக்கு. ஓ! அம்மன் வீதி நினைக்கிறேன். இல்ல நான் இன்னொரு பழைய இடத்துல வச்சுக்கொண்டு சொல்றேன் இல்லையா? இளவால இருக்கலாம். இளவால கான்வென்ட் போறேன்னா நான் அது அந்த கோயில்ல வேலை இது கண்டத்திருப்பு பண்டு அந்த திருப்பி கிராமம் டவுனுக்கு. யா பண்டு திருப்பி டவுனுக்கு பக்கத்துல தான். ஓ கொஞ்சம் அதால போக வரும் அந்த ஆ, ம். அந்த எனக்கு அந்த ஒரு தெரியுது நீங்க சொல்றது அந்த அம்மன் வீதியை கடந்து போறது தான் அந்த ஒரு வைரவ கோயில்ன்றது நீங்க சொல்றது எனக்கு நானும் போயிட்டு வரேன் போல எனக்கு அந்த இடத்துங்களுக்கு ம். அஹ், அந்த இடத்து அங்கே இப்பவும் நடக்கிறதா இப்ப எப்படி இப்பவும் நடக்கிறது இப்ப நீங்க இருக்கு. நான் 2018 ஃபர்ஸ்ட் பேட்ச். எங்களுக்கு எப்படின்னா முதல் ஆறு ஆறு மாதங்களுக்கு நோட்ஸ் நடக்கும். நோட்ஸும் இதுவும் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு ப்ராக்டிக்கலும் நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் நாங்க கட்டாயம் ஒரு பார்லர்ல வந்து நாங்க ட்ரைனிங்கா நிக்கணும். ஒரு பார்லர் நைண்டா நாங்க பழகுறது ஒரு கொஞ்சம் டைம் தானே. இப்ப எடுத்த உடனே நாங்க ஒரு கஸ்டமர் முகத்திலயோ இதுலயோ கை வைக்க இயலாது. எல்லா ஸ்கின் கை வைக்கவும் அலௌட் இல்ல. அப்ப அதால நாங்க கட்டாயம் ஒரு பார்லர்ல 6 மாசம் நாங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ம்ஹும். நாங்க என்ன ஒர்க் பண்றோம்ன்றத ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று தருவாங்க. அதுல இப்ப போனாங்க என்ன மாதிரின்னு சொல்லி முழு டீட்டெயில்ஸும் அதுல கொடுக்கணும். கொடுத்து அங்க வேலை செஞ்சோண்டு இருக்க எங்களுக்கு யூனில எக்ஸாம் நடக்கும். தியரி நடக்கும். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணின பிறகு எங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும். ம்ஹும். அந்த பிராக்டிக்கல் எக்ஸாமும் நாங்க பாஸ் ஆனோம்னா தான் எங்களுக்கு சர்டிபிகேட் தருவீங்க. ம்ஹும். அதுக்கு பிறகுதான் நாங்க எந்த கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணலாம். ஆ ஓ ஒரு ப்ரொசீஜரை நாங்க முடிச்சிருந்தா தான் நாங்க ஒரு கஸ்டமரை நாங்க ஸ்டெடியா ஹேண்டில் பண்ணலாம். ம் அது ஒரு நல்ல ஒருவேளை விஷயம். ஓ, ஒருவேளை நாங்க தியரிலயோ இல்லாட்டி பிராக்டிக்கல்லயோ நாங்க ஃபெயில்னு சொன்னோம்டா எங்களுக்கு சர்டிபிகேட் அந்த இதுல இல்ல. ஓ திரும்ப அடுத்த எக்ஸாம் திரும்ப எழுதணும். ஓஹோஹோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் பண்ணிருக்கீங்களோ பாஸ் பண்ணிட்டு ஆம். ஏனெண்டா இது கத்திலாதர்களுக்கு அலர்ஜிக்கு அல்லது வேற விதங்கள் ஏதாவது இருந்தால் நாங்க எல்லாமே உயிராபத்து ஓ நீங்க சொல்றது எனக்கு விளங்குது உயிர் ஆபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கிறது இல்லையா சில ம், ம். இப்ப இப்ப எங்கட நாட்டுல அந்த ஒயிட்னிங் கிரீம் அதுகள் கூட ஆஹா அப்ப கொரியா அது இதுன்னு நிறைய யூஸ் பண்றாங்க. ம். இப்ப அதே யூஸ் பண்ணிட்டு ப்ளீச்சும் செய்ய போறோம்னு கேப்பினா. ஓ ஓ ஓ அப்ப ரெண்டும் எஃபெக்ட் பண்ணிக்க அவங்களோட ஸ்கின் வந்து சரியா டேமேஜ் ஆயிடும் இல்லையா? ஓ ஏ ம் அப்ப அதெல்லாம் நாங்க அவங்கள்ட்ட கேட்கோம். நீங்க கிரீம் யூஸ் பண்றீங்களா? என்னென்ன போடுற நீங்க? என்ன மாதிரி முழு கஸ்டமர்ட்ட இதையும் நாங்க கட்டாயம் கேட்டு வைக்கணும். ம் ம் அதுக்கு ம் பிறகுதான் நாங்க அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல வெள்ளையா வரணும், வடிவா வரணும். கடைசியா முகத்தையும் கெடுத்து விட்டுடும் இல்லையா அதை விட அதுலயும் முட்டையும் கெடுத்து விட்டுரும். ஆ, அப்படி பல உங்களுக்கு அப்படியான ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டதா நான் வந்தோடனே கேட்டுருவேன். ஏதாவது நைட் கிரீம் யூஸ் பண்றீங்களா அப்படின்ட்டு. ஐப்ரோ எடுக்க ஐப்ரோ எல்லாம் செய்ய வருவீனா? செய்ய வரும்போது இப்ப சம்டைம்ஸ் சில பேர்ட்ட ஸ்கின் நார்மலாவே சரியான சென்சிட்டிவா இருக்கும். ம் சில பேர்ட்ட ஸ்கின் வந்து இந்த கிரீம்கள் யூஸ் பண்றதால சரியான சென்சிட்டிவா இருக்கும். ம் ம் இந்த த்ரெட் பண்ணும்போது நூலால த்ரெட் பண்ணுவோம். த்ரெட் பண்ணைக்கு நூலை கொண்டு போய்க்கே அவங்களோட ஸ்கின் எல்லாம் வெட்டிரும். ஓ ஓ ஓ அப்ப நாங்க சொல்லுவோம் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நீங்க பரவாயில்ல மெதுவா எடுங்க வெட்டினாலும் பரவாயில்லைன்னுவாங்க சில பேர். அப்படியோ அவ எல்லாரும் அழகா இருக்க விரும்புறது இல்லையா எல்லாரும் அழகா இருக்கத்தான் விரும்புறாங்க. ஆஹா. ஆனா இந்த நைட் கிரீம் அவாய்ட் பண்றது நல்லது. ம் 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 நைட் க்ரீம் அதை 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 கொஞ்சம் விளக்குங்கோ நைட்ல என்ன அது நைட் கிரீம் மீன்ஸ் அவங்க என்ன சொல்றது நைட்ல அப்ளை பண்ணிட்டு தூங்கிடுவினம். இப்ப அதாவது ஒரு 3 நாள்ல வெள்ளையா வரும், 4 நாள்ல வெள்ளையா வருவினம் ஓ அப்படின்னு சொல்லி ரெண்டு வெள்ளையா வரணும். உங்களோட ஸ்கின் வந்து வெள்ளையா வரணும். ஓ அதான் ஓ முழு நோக்கமும். அப்ளை பண்ணிட்டு தூங்குவாங்க. அது போக போக ஸ்கின்னுக்குள்ள நல்லா போய் இருக்கிற செல்ஸ் முழுக்க இல்லாம போயிடும். ஓ அந்த மெலனினும் இல்லாம போயிடும்.
ஓ! அப்ப அது கொஞ்சம் ஆபத்த குடுக்கக்கூடியது. அப்ப எல்லோரும் கவனமாக இருக்கணும் இல்லையா? கட்டாயம். ஓ! ஆம், ஓ! இதால பலவித நோய்களுக்கு மேபி உள்ளாகிறதும் இருக்கிறது கேன்சர் கூட இல்லையா? வரலாம் என்று நினைக்கிறேன். விளங்கல. கேன்சர் கூட வரலாம் என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் இப்ப சொல்ல வந்தது. இப்ப சில பெண்கள் அழகாக இருக்கணும்னு நெடுகிலும் பியூட்டிஷியன் இதுல போய் தங்களை அலங்கரிக்கிற ஆக்களும் இருக்கு நாம பொதுவாகத்தான். ஆம், ஆனா தங்களை தாங்களே சில இதுகள் இருக்குது. நாங்கள் என்னன்னு சொல்றது இயற்கையான சில நேச்சுரல் இதுகளை பாவிக்கிறதால ஆபத்துகள் இல்லை. ஓ, அதுவும் எல்லாருக்கும் எல்லாமும் ஒத்து வராது. ஒத்து உங்களோட ஸ்கின் வராது. பொறுத்து. சில பேருக்கு லெமன் ஒத்து வரும், சில பேருக்கு லெமன் ஒத்து வராது. ம், லெமன் சில பேருக்கு போட்டா ஸ்கின் ட்ரை ஆகும். ஆனா ஆயிலி ஸ்கின்காரருக்கு லெமன் போட்டா ஓகேவா இருக்கும். ம், ம். எங்களோட ஸ்கின்னை பொறுத்து நாங்க யூஸ் பண்ணணும் எதுவா இருந்தாலும். ஓ! இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, சில நேரம் நாங்கள் இப்ப சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதிகமாக மேக்கப் போட்டுக்கொண்டு போவார்கள் ஒவ்வொரு நாளும். இப்ப வேலை போறவர்கள் பொதுவாக சும்மா போக மாட்டார்கள் தானே, அங்க ஒர்க்கிங் ஆக்கள் இருக்கணும். அவன்ட்டு கொஞ்சம் கூடுதலான ஒரு கொஞ்சம் ஸ்கின் அந்த ஃபவுண்டேஷனோ ஏதோ சம்திங் போட்டுக்கொண்டு போவார்கள். ம்ஹும். பேந்து வந்து அதை நாங்கள் அதை துப்புரவு செய்வதோ இல்லாட்டி அதுக்குரிய கவனம் எடுக்கிறது குறைவு. இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரிச்சா கூட நல்ல நினைக்கின்றேன். ஏனென்றா சில பேர் போயிட்டு வந்தும் அப்படியே கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து மேக்கப்போட போயிட்டு வந்து அதை கலட்ட வேணுமாமோ அப்படியே இருக்கிறது. கட்டாயம். ஏனென்றா எல்லா மேக்கப்புமே ஏதோ ஒரு விதப்பட்ட ஒரு இதை போட்டுத்தான் கெமிக்கலோ என்னவோ போட்டுத்தான் நாங்க செய்யறாங்க. நாங்க மேக்கப் போட முதலே ஸ்கின்னுக்கு நாங்க மாய்ஸ்டர் அது சீரம் அதுல போட்டு செய்யக்க நேரங்கட ஸ்கின்னுக்கும் போகாது. அதனால நீங்க ஓவர் நைட் விடுறபடியா ஸ்கின்னுக்குள்ள எப்படியும் போகும். ம், ம், ம். அதால எப்படியும் ரிமூவ் பண்ணிட்டு தூங்கினோம்டா எங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லம். ஓ! அப்ப அத ரிமூவ் பண்றேன்டா எப்படி செய்யலாம்? எப்படி ஒரு நல்ல நேச்சுரலான விஷயம்? அப்படி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சாத சொன்னாலும், இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் பின்பற்றுவீர்கள் இல்லையா? உண்மைதான். ரிமூவ் பண்றேன்னு இப்ப ரிமூவ் பண்றதுக்குன்றே நிறைய இதுகள் வந்திருக்கு. ஓ! அதுவும் கெமிக்கல் தானே. அத ரிமூவ் அதுவும் பண்றதுக்கு பாவிக்கிறதும் அதுவும் கெமிக்கல் தானே. அத விட வாட்டர் நல்ல வாட்டர்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு நல்ல வாட்டர்ல இல்ல லைட்டான வார்ம் வாட்டர்ல நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணினாலும் ஓகே தான். ஓ! ஓ! அம், நான் கேள்விப்பட்டேன். இது சரியோ பிள்ளையோ தெரியல. ஒரு ஒரு நடிகை ஒரு ஆள் சொன்னா, தான் நல்லா மேக்கப் பண்ணி கொண்டு போறதாம் இந்தியாவில இருந்து. இப்பதான் இன்டர்நெட் தான் வந்த உடனே எல்லாரும் அந்த இது போட்டு கழட்டுறா. தான் ஒரு ஆல்மண்ட் ஆயில் போட்டு அத இதன்னா அது போகுமா. தான் அது செய்கிறேன். நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆயில் அந்த ஆயில் டைப் ஆல்மண்ட் ஆலிவ் ஆயில் அதெல்லாம் ஆலிவ் ஆயில் சில பேர் நைட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. அது ஆலிவ் ஆயில் நல்ல. ஒளிவைன்னா எல்லாமே இல்லையா? அப்ப இதையே நாங்கள் இப்ப அந்த அந்த இத ப்ராடக்ட போட்டு அதை கிளீன் பண்றதை விட இந்த உறவுகள் போயிட்டு வந்து அந்த எண்ணெய் அவ ஒரு அழகான ஒரு பெண் தான் அதை சொன்னது. அப்ப அதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான். அப்ப நாங்கள் போயிட்டு அதுகள் தான் செய்வதை விட இப்போ வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொம்பளைகளுக்கெல்லாம் அது சுகம்தானே இல்லையா? எண்ணெயை பூசி போட்டு இது ஒரு காசு வாஷ் பண்ணி போட்டு இருந்தால் சரி. அது யா, போயிடும் தனக்கா. ஆல்மண்ட் ஸ்கின்னுக்கும் நல்ல. ஆனா எல்லா ஆயிலுமே எல்லாருக்கும் செட் ஆகுதான்னு பார்க்கணும். ஓ ஓ ஆனா அத போட்டு விட்டா அது இளகிடும் நினைக்கிறேன். அது அப்புறம் வாஷ் பண்ணி போட்டு தம்பா எடுக்கிறதா. அது ஹாட் அண்ட் பட்ஸால முதல் துடைச்சு எடுத்துட்டு ஓ எண்ணெயும் போடாது நல்லா துடைச்சு எடுத்துட்டு இப்ப இந்த வாஷ் பண்ணினா ஓகே. அப்படியா? ஓகே. அப்ப ஸ்கின் சரியான சென்சிட்டிவ். ஸ்கின் பிஹெச் கூட சரியான இது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். ம் ம் ஆமாம். அது அப்படியே சும்மா முந்தி நாங்கள் என்ன செய்யறது ஒரு பவுடரை போட்டுட்டு தானே போகிறது. இப்போ தானே ஃபவுண்டேஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாம் இருக்கிறது இல்லையா? இது ஆம், அப்ப நீங்கள் அந்த இலகுவகை விளங்கு சொல்லுங்க. காலங்கள் ஓடும்போது அதோட சேர்ந்து நாங்களும் ஓடணும் என்ன. அதுதானே எல்லாரும் இது வேற. வேற இப்ப நல்லா இருக்கேக்க நாங்க மட்டும் தனியா புறம்பா தெரிவோம் பேருந்து. தனியா பவுடர் வேண்டாம். அப்படி ஓகே. அப்ப அதுக்காக வேண்டி இப்ப சாரி உடுத்துறதுக்கே இப்ப ஆக்களை பிடிச்சு இந்த அயன் பண்ணி அந்த ப்ளீட் பண்ணி அதெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் சரியான செலவு தானே வேற இல்லையா? அப்படியா? அல்ல. அவளுக்கு சென்று வராதுதான். ஒவ்வொருத்தர் அவங்கட எடுக்கிற எஃபர்ட்டை பொறுத்து அவங்க வெளியே சொல்றாங்க.
சில பேர் நல்லா நிறைய ப்ளீட்ஸ் வச்சா நல்லா இருக்குமெண்டுவாங்க. சில பேர் ஹேங் பண்ணி விட்டா நல்லா இருக்குமெண்டுவாங்க. இப்ப நல்ல சின்ன சின்னதா நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிறது தான் எல்லாருக்கும் கூட பிடிக்குது. அப்படியா? அப்படித்தான். பேருந்து அது நிக்கிறதுக்கு ஒரு பேருந்து ஒரு லைன் என்ன செய்யணுமாக்கும் என்ன அப்படியா? இது ஹேங் பண்ணி விட்டா நல்லா ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு இப்ப இந்த இதுல ஒரு பின் பண்ணி விட்டா அது அப்படி இறங்காம நிக்கும். ஓ! அப்ப உங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு கொண்டிருந்தா சரி நினைக்கிறேன். அப்ப என்னை உறவுகள் நாங்கள் இன்னும் எதுவும் சொல்ல வேணுமா? உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? அதுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கவன். இப்ப லண்டன்ல வந்திருக்கிறீங்க, இப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மற்ற உணவு அதுகளை பற்றி எல்லாம் தான் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்துல உங்களுடைய என்ன நோக்கம்? என்ன செய்ய போறீங்க? அதை பற்றி சொன்னா என்ன விருப்பம் உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் தானே? எப்படியும் எனக்கு பிடிச்ச ஃபீல்ட் வந்து இந்த பியூட்டிஷியன். ஓகே. எப்படியும் அந்த ஃபீல்ட நோக்கியே நான் இன்னும் மேல மேல போகணும்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். ஓகே. அப்ப அதுல இருந்து நீங்க படிக்கலாம். இங்க படிச்சு அதுல இருந்து செய்யலாம். ஆனா இங்க கூடுதலான கடைகளும் இருக்கு. அதை பற்றி ம்ஹும். செய்யற கடைகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப நீங்க அதுல தொடர்ந்து செய்யலாம் நினைக்கிறேன். நான் அதை இன்னும் விட லேர்ன் பண்ண நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியா? லேர்ன் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போலாம்னு இருக்கிறேன். அப்படியா? அதை காலம் தாத்தாம செய்ய வேண்டியதுதானே. அதை விட அதே வேற என்ன உங்களுடைய ஆசை ஏதாவது அவள் இருக்கிறதா? லண்டன் வந்துட்டீங்க இப்பதான் 5 மாசம் 6 மாசம் மிக அண்மையில் தான் வந்திருக்கிறீங்க. அப்ப என்ன அங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, லண்டன்னா ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தானே. நீங்கள் அங்க இலங்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேயில இருக்கும்போது சொல்லுவாங்க லண்டன்ல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, பெருசா சொல்லுவாங்க. ஆ. அப்ப இங்க ஓகே. வந்த பிறகு எப்படி லண்டன் மக்கள்ல பார்த்த உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது? அதையும் நாங்கள் அறியலாம், அறிய தனி வேணும். உண்மைதான். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு கலாச்சாரம். லண்டன் கலாச்சாரம் நீங்க நெச்ச வேறுபடும். மாதிரி இருக்கணுமா ஆக்கள்? கட்டாயம். ம். நீங்க கட்டாயம். எப்படி 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 நினைச்சீங்க? எப்படி இருக்கணும்? லைக் நல்ல மாடர்னா இருப்பாங்கன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. நல்ல நல்ல வேலை, நல்லா இருப்பினும், நல்ல மாடர்னா இருப்பினும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் எல்லாரும் வேலைக்கு தான். அங்க வடிவா சாப்பிட்டு தூங்க டைம் இருக்கும். இங்க இருக்கவே டைம் வராது. எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அப்ப 5 மணி ஆனா ஓ! அப்ப இந்த இளையவர்கள் எப்படி பார்க்குறீங்கள்? அப்ப நீங்களும் ஒரு யங் ஆள். உங்களுக்கு கீழ இருக்கிற ஆட்கள எல்லாம் எப்படி பார்க்குறீங்கள்? அவையெல்லாம் கூட அ அ யா எப்படி அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ம். உங்களுக்கு தானே தெரியும். அவங்களோட அடிமுறை வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம் தானே. விலங்கையில உங்களோட கொஞ்சம் விட்டு விட்டு இளையோட ஓ, இலங்கையோட ஒப்படைக்க இங்க படிப்பிக்கிற முறை, பிள்ளைகள் வளர்ற விதங்கள் எல்லாம் சரியான வித்தியாசம். அப்படியா? ஆஹா! அதுக்கேத்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி பிள்ளைகள் இப்ப இங்க சரியான ஃபாஸ்டா போய்க்கொண்டிருக்கணும். அப்படியா? ம்ஹ்ம். அங்கேயும் ஃபாஸ்ட்டா தானே. இங்க விட அங்க ஃபாஸ்ட்டான்னு கேள்விப்படுறோம். அங்க இல்ல. இங்க டெக்னாலஜி வைஸா பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. ம்ஹ்ம். இவன் எங்களை விட சின்னவங்களுக்கு நிறையவே எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்குது இங்க. ம், ம், ம். அது எங்க உண்மைதான். ஊர்ல இப்ப லேர்ன் பண்ணிக்கொண்டு வராங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்ப வந்தோண்டு இருக்கணும். இப்பதான் படிப்படியா வந்துட்டு இருக்கணும். ஆமா. ஓகே. உங்களுடைய இதுதான் உங்களுடைய ஆசை. எதிர்காலத்துல என்ன வேற ஆசை இருந்தா அதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய உறவுகளையும் அழைத்து, ஏன்னா நீங்களும் அந்த வேலையிடத்துல இருந்து தான் இந்த நேர்காணல் கூட எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற விடத்துல எனக்கும் புரிகிறது. உங்களை நாங்கள் 1 ஹவர் தான் எடுத்திருப்பீங்கள். அந்த கேட்டகரிக்குள்ள உங்களை நான் இதண்ட வேணும். அப்ப நாங்கள் உங்களுடைய இதையும் சொல்லிக்கொண்டு நாங்கள் உறவுகளை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டால் சுவாரஸ்யமாக இருக்கும். இருக்கும் கட்டாயம். உங்களுடைய எதிர்காலம் இல்லாட்டா உங்களுடைய ஆசையும் ஒன்று இருக்கும் தானே. என்ன செய்யணும்? லண்டனுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு இப்படி எனக்கு இப்படி லோல ஃப்ரீலான்ஸ் ஒரு interest இருக்கு. லோ ஸ்டடீஸ். விளங்கல. லோயர். லோ செய்யறதா? யா அப்படி ஒரு ஆசை ஒன்று நிறைய காலமா இருக்குது. ஆனா நான் பியூட்டிஷியன் ஃபீல்ட நோக்கி போயிட்டு இருக்கிறேன்.
ஓ, மேபி என்னால முடிந்தால் அந்த ஃபீல்டிலையும் போகலாம் என்று இருக்கிறேன். ஓகே. அதையும் செய்யலாம். ம். செய்யலாம் என்று ஒரு எண்ணம். இருக்கும். நான் எது எது நாங்க நினைக்கிறது நடக்கும். நடக்கும். அந்த நம்பிக்கையோட நிச்சயம். இருந்தால் நிச்சயமாக நடக்கும். கட்டாயம். உங்களுக்கு செய்யக்கூடிய வசதிகள், வயதுகள் எல்லாம் இருக்கின்றன தானே. ஆனபடியா இதை நோக்கி செய்யலாம் இல்லையா? அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் இருந்தால் அது கட்டாயம். கட்டாயம் நிறைவு பெறும். நாங்கள் எங்களது உறவுகளை அழைக்கலாம் இல்லையா? இரண்டா உங்களோட கட்டாயம். சப்ஜெக்ட் சில பெண்களுக்கு ஆசையா இருக்கும். எனக்கு சில கேள்விகள் கேட்பார்கள் இல்லோ? உண்மையாக. இப்போ கிறிஸ்மஸ் இதுகள் வர்றபடியா மேக்கப் அப்படி சாரி எப்படி ரெண்டு கேட்பார்கள். அப்போ அவர்களையும் அணைப்போம். திரு கட்டாயம். நடாமோகன் உங்களை கண்டிருப்பார் நினைக்கின்றேன். அப்போ கதைப்பார். வாணிமோகன் உங்களை கண்டிருப்பா நினைக்கிறேன். அவருடைய துணைவி. பார்ப்போம். என்ன அவர்களையும் நினைச்சு கொண்டு போவோம் இல்லையா? ஓ, யா- யாராவது இருக்கிறீங்களா? எனக்கு தெரியல ஒன்றும். அன்றைக்கு நித்திர தூங்கினோம். கிறிஸ்மஸ் லீவுகள் விட்டிருப்பாங்க. இப்பதானே தூங்கலாம். என்ன லீவு தொடங்க இல்லை எல்லாம் அந்த ஆ, அது தொடங்க போகுது. எல்லாரும் கிறிஸ்மஸ் தான் யா, சொன்னால் எல்லாம் துக்கமான நியூஸ்களும் அதுகளும் இதுகளும் இருக்கேக்கலாம். மனங்கள் சங்கடத்தில் தானே இருக்கிறது. அஹ், கட்டாயம். அது ஒரு சிலருக்கு சில நேரம் அதை மேவிக்கொண்டு இப்போ இலங்கை பிரச்சனை எடுத்தாலும் இன்றைக்கும் அஹ், சோகமான சரி. வரலாறு. யா. எப்படி உங்களை எல்லாம் சுகமாக இருக்கணுமா? உங்களுடைய இலங்கையில் இருக்கிற உங்களுடைய உறவுகள்? முல்லைத்தீவு பக்கத்தால் இருக்கிற உறவுகள் தான் கொஞ்சம் வெள்ளங்களும் பாதைகளும் சரியில்லை. ம். திரும்பவும் அங்க வந்திருக்காம, ஆனா அவர்கள் உயிர் சேதங்கள் இல்லை என்ற ஒரு சந்தோஷமான நீயாச்சு. அது அந்த விதத்துல சந்தோஷமா இருக்கு. வணக்கம். யாராவது இருக்கிறீங்களா? கதைக்க போறீங்களா? அல்லாவிட்டா உற்சாக வணக்கம். இருவருக்குமே வணக்கம். மணிக்கோணம் காணொளியோட வர முடியாத சூழல் இருக்கிறேன், இருந்தாலும் வாழ்த்துக்கள். எனக்கு முதல்ல உங்களோட விஷயத்துக்குள்ள இறங்க முன்ன வாணிமோகனுக்கு எப்படி இவரை தெரியுமா நினைக்கிறீங்க? சும்மா இவரை நீங்க கண்டிருப்பீங்க அன்றைக்கு அந்த சிவாட வெடிங்கட அங்கதான் நான் இவ பிடிச்சேன். அப்படியா? ஓ, சரி, நீங்க சொல்ற போதுதான் யோசிச்சு பாக்குறேன். ஓகே. நாங்கள் உணவை ருசித்தவரை ஆட்களை பார்க்கல தானே. அப்ப ஆனா இவ ஸ்பெஷலா அப்பம் கொண்டு வந்து தந்தவா. அவனுடைய எனக்கு கவர்ச்சியா சரி, இருந்தது. அப்ப அது எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அப்ப அது நான் காண்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதை சொல்லிக் கொள்ளலாமா? யாருடைய திருமணம் என்று சொல்ல தேவையில்லை. ஓ, ஆனால் அப்பம் கொழுக்கட்டம் மோதம் எல்லாம் சொன்னாரு. நாங்கள் காதால வார்த்தையில் தான் கேட்டோம். அப்படி எதுவும் அந்த பக்கம் வரவும் இல்லை, தரவும் இல்லை. என் பக்கம் இருந்தவர்கள் அது யார்கிட்ட சொல்ல தேவையில்லை, அது குறையும் இல்லை அவர்களுக்கு. ஓ, அப்பம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. என்னையே அங்காளி பக்கம் போக விடல. சரி. அது இதெல்லாம் வார்த்தையில் கேள்விப்பட்டோமே தவிர நமக்கு கிடைக்கவில்லை. அப்படியும் இருக்கும். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தியவர் நிறைய வைபவங்களை ஒழுங்குபடுத்துறவர். கடைசியா தன்னுடைய சொந்த வீட்டு வைபவத்துல கொஞ்சம் பிள்ளையாக கேள்விகள் கேட்க வேண்டி வந்துட்டு என்ற கவலைப்பட்டார். சொன்னார்கள், பலர் சொன்னார்கள் என்று சொல்லி. சரி, அது இருக்கட்டும். அது ஒரு பக்கம். அது அல்ல சப்ஜெக்ட். இப்ப என்னென்று வாணிமோகன் தெரிஞ்சிருக்கும் என்றுதான் நான் அறிய நினைச்சிருந்தேன். சரி, அது சந்தோஷமா இருந்தது. எனக்கும் விளங்கிட்டு வாணிமோகன் காண சந்தர்ப்பம் வந்திருக்காதே. அப்ப மங்கள வரையிலேண்டா வந்திருக்கு. இல்ல, வரையில்லை. அப்ப நீங்க காண்டிருக்க மாட்டீங்க. இது ஆனால் உங்களுடைய நிறுவனம் இல்லை தானே, நீங்கள் அதுல ஒருவராக இருந்திருந்தீர்கள் இல்லையா? அதனால அந்த பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்காது. அப்ப நாங்கள் கூடுதலாக இந்த மணவரையும் மண்டபம் அலங்காரங்களுக்கு செலவழிப்பதை இப்போது சும்மா அந்த ஒரு பேச்சுக்கு வச்சிருக்கோம். கன்னடங்கள்ல உணவு சரியாக பார்க்கப்படுவதில்லை. அது நீங்கள் உணவு என்று சொல்லி 2-3 தரம் நவஜோதியர்கள் கலைக்கிறார்கள். அதுல என்ன செய்வீங்க? அதுல என்ன துறை அது உங்களோட? அது எனக்கு சரியா விளங்கவும் இல்லை. ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன், ஆனால் புரியவில்லை.
இல்ல நான் இப்ப உணவகத்தில் தான் வேலை செய்து இல்ல கொண்டிருக்கிறேன். அது இல்ல அது வேறு. நீங்கள் உணவை ஒரு துறையாக நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா இல்ல துறையாக எடுத்துக்கொண்டு போவீங்க? அப்படி இல்லை. அப்படி ஓ சரி சரி. சும்மா உணவு முறை. அதை பற்றி கதைச்சது இப்ப இலங்கை உணவும் இப்ப லண்டன்ல உணவும் என்ன மாதிரி இருக்குன்ற சரி. ஒரு ஆம். அது ஆனா இவ பேசிக் பியூட்டிஷியன் தான், அந்த அழகு கலை தான் செய்திருக்கிறா. ஆமாம். லோ படியுங்க. படிக்கிறதுக்குரிய அனுமதி வாய்ப்பு இந்த நாட்டுல கிடைக்குமா இருந்தால் படிக்கலாம். நீங்கள் எப்படி செய்யலாம் என்றால் லோ இன் காஸ்மெட்டிக் என்று நீங்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது இந்த அழகியல் கலையில் நீங்கள் சட்டத்துறையை சிறப்பு துறையா தேர்ந்தெடுத்து படிச்சால், இப்ப இதுல நீங்க சொன்னீங்க முகத்துல யார் கை வைக்கலாம், யார் கை வைக்க இயலாது, முதல்ல வைச்சால் என்ன நடக்கும், என்ன ஒரு கேள்வி என்றால், இங்கு நீங்கள் ஒரு மேக்கப்பா ஒரு ஒரு ஒர்க்கை பண்றது என்றால் உங்களுக்கு இங்க நீங்க ஒரு சிறப்பு அனுமதி லைசன்ஸ் பெற்றிருக்க வேண்டுமா இல்லையா? இங்க இங்க தொடங்குறதுக்கா? இந்த நாட்டில் ஒரு தொழிலாக அதை செய்வதற்கு இப்ப தமிழ் பள்ளியத்துல டீச்சரா இருப்பினும் அவியல் இங்க வந்து சிஆர் செக் என்ற ஒரு விஷயமே எடுத்திருக்க மாட்டினோம். அதெல்லாம் இங்க தேன் உண்மையான அனுமதி பெற்று அது பொலிசில் எடுக்கிறது கவுன்சில் அப்ரூவோட. அதெல்லாம் செய்யாமலே தாங்கள் டீச்சர் என்று சொல்லி மேடையில் ஏறி பொன்னாடையும் போர்த்து கொள்வார்கள். நின்றவில் போனவில் எல்லாம் டியூஷன் செய்வார்கள் காசுக்கு. அப்படி செய்ய இயலாது உண்மையில. பள்ளிக்கூடங்கள்ல இங்க இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அது இருக்கிறது அந்த சட்டம். அரசாங்கம் அல்ல, நீங்க தமிழ் பள்ளி நடத்தினாலும் அங்க வர்ற ஒரு டின்னர் லேடியாக ரோல்ஸ் விற்கிற லேடியாக வந்தால் கூட குழந்தைகளோடு பழகுவதெல்லாம் உங்களுக்கு அனுமதி பெற வேண்டும். உங்களுக்கு அதுக்குரிய தகமை இருக்க வேண்டும். அல்லாட்டி குழந்தைகளோட நாங்க வேலை செய்யலாது யாரும். அது ஒரு பிழையான இண்டஸ்ட்ரி. ஆனால் கன பேர் அதை பிழையாவே பயன்படுத்தினோம். அத பிறகு போக்குவரத்து செலவு, சில பேருக்கு சம்பளமும் கொடுப்படும் என்றது. ஆனால் அழகியல் கலையை இப்போ பார்த்தா நின்ற பூனம் வந்து எல்லாருமே ஃபேஸ்புக்கை திறந்தாச்சு, ஒரு டிக்டாக் அக்கௌண்ட் திறந்து, ஒரு இன்ஸ்டாகிராம் திறந்துட்டு உடனே அதுக்கு பிறகு ஃபேமஸ். 4 வருஷத்துக்கு பிறகு ஆக்களை பிடிக்க முடியாது, பெரிய செலிபிரிட்டி ஆகுறாங்க. அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளலாம். ஆனா இவள் எத்தனை பேர் இதுக்கான சட்டத்தை இந்த நாடுகளில் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள், அதுக்கு உரிய முறையில் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அது பற்றி உங்களுக்கு எதுவும் புரிதல் இருக்கிறதா? கட்டாயம். நாங்கள் ஒரு பார்லர் இப்ப போட போறோம்னு சொன்னா நாங்க எப்படியும் கவர்மெண்ட் அப்ரூவல் எடுக்கணும். இப்ப நாங்க லீகலா ஒரு பார்லர் நாங்க செய்ய போறோம், நாங்க ஒரு கடை ஷாப் ஒன்று ரன் பண்ண போறோம்னா அதை கவர்மெண்ட் எங்களுக்கு அனுமதி தரணும். எங்களோட சர்டிபிகேட் எல்லாம் பார்த்து தான் தரும். சரி. ஆனா எல்லாரும் செய்யறாங்கன்றது எனக்கு தெரியல. அப்படி பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறத விட அவர்கள் வீட்டில இருந்து தான் வேலை செய்வார்கள். வீட்டில இருந்து செய்யறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி இருக்க மாட்டேனும். ஈவன் ஒரு பார்லர் நான் போடுறேன்னா எனக்கு ரெஜிஸ்டர் எல்லாம் இருக்கு. நிறைய கடை ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கு. ஆனா பண்ணாம அந்த ஃபீல்டுல அவங்களுக்கு ஓகே எல்லாம் செய்யலாமண்டா எல்லாம் மணி ஏர்ன் பண்ண. அதே நேரம் இப்ப ஒரு சாமதி சடங்கோ திருமண வீடு என்றால் 2 நாளா வந்து அங்கேயே இரவா இருந்து வீட்டை வந்து அம்மா அப்பா தான் வெளிக்கெடுத்து வெடினா வந்து பார்த்தா அங்க வார எல்லாருக்கும் அவதான் விடிய விடிய சாரி கட்டுறது, மேக்கப் பண்ண. ஆனால் இவர்கள் பலரிடம் இவர்கள் இதுக்கான அனுமதி, இப்ப பிசினஸ் செய்யறதுக்கு வரி கட்டணும், அது வேற, அது நான் இதுக்குள்ள கொண்டு வரையில்லை. ஒரு அழகியல் கலை என்றது ஒருவருடைய உடம்பு சம்பந்தப்பட்டது, அது சக அவருடைய வாழ்வு சம்பந்தப்பட்டது. நாளைக்கு என்னுடைய ஒரு அண்ணாமுறையானவருடைய மனைவி பார்க்கவே எனக்கு, நான் சின்ன வயசுல அவரை கண்டபோது அவரு ஒரு பார்ப்பதற்கு எல்லாரும் அழகர் தான் உலகத்துல. ஆனால் இப்போ அவர் தன்னுடைய முகத்தையே மூடிக்கொண்டுதான் விழாக்களுக்கு வர்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உடல் தோற்றத்தை விட முகத்தோற்றம் சரியா மாறிட்டது. ஆனால் நான் ஒரு முறை பேசி இருந்தேன், இதுக்கு நீங்கள் கம்பன்சேஷன் நஷ்டஈட்டுக்கு போறீங்களாங்கிற போது அவர் சொன்னார், யார்கிட்ட போறது, ஒருத்தரும் ஆபீஷியலான மேக்கப் லேடிஸ் இல்லையண்டு. அது சரியோ? சில பேர் தங்களுடைய சொந்த தேவைக்காக பழகிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்கணும். இல்ல, படிச்சிருக்கணும், படிச்சிருக்காங்க, சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஆனா அந்த துறையை ஒரு முதலீட்டு ஒரு தொழில்துறையாக செய்யறதுக்கு இந்த நாட்டுல வந்து அனுமதி எடுக்க லைசன்ஸ் எடுக்க வேணும். நீங்க கடை வச்சிருந்தா மட்டுமல்ல, ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்
அல்லது ஹோம் டு ஹோம் இருந்தால் கூட அதுதான் நான் நீங்கள் சட்டம் படிக்க ஆசைன்னா நீங்க அந்த துறையில படிச்ச இதை பற்றி நிறைய பேருக்கு ஆலோசனை செய்யலாம், இதுல உழைக்கலாமும் கூட, நீங்களும் மேக்கப்பாகவும் இருக்கலாம், சட்டத்தரணியாகவும் இருக்கலாம். சட்டத்தில் வெவ்வேறு துறைகள் இருக்கிறது தானே, அதுல ஒரு ஒன்று நீங்க சொல்ற போது அதை இணைத்து கொண்டோம் உண்மையில. மற்றது உங்களுடைய தாயாரும் இப்படி எல்லாம் செய்வாரோ, கணக்கு ஆற்றல் உள்ளவரோ? நீங்கள் உங்களை எல்லாம் ஏற்றி இறக்கி இருக்கிறார் இலங்கையில? எங்கட அம்மா வந்து அந்த கேக் ஐசிங் அதுகள் படிச்சவா நான் சின்னதா இருக்கும் போது. ஆனா அம்மா என்ன, நான் ஒரு ஆர்டர் போறேன்னு சொன்னா என்னோட வந்து சப்போர்ட்டா நிப்பாவே ஒழிய அவ ஒண்ணும் செய்ய மாட்டான். சரி சரி, ஓகே. இல்ல இந்த விஷயம் மட்டும் இல்ல, அவருக்கும் வேறு ஏதாவது இப்படி உங்களை மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும், அதுல நிறைய வாழ வேணும், அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறவரா இருக்கிறாரா? நான் எல்லாம் செய்தவா. நான் கொஞ்சம் வளர்ந்தோன்னா அவன் ஃபீல்ட் எல்லாம் விட்டுட்டா. என்னோட டிராவல் ஆவலிக்கிட்டா. ஓஹோ, சரி சரி. இப்போ நீங்கள் திருமணமானவர் நினைக்கிறேன். அப்ப உங்களுடைய வீட்டுல அதுக்கான ஊக்கம், ஆதரவு எப்படி இருக்கிறது? ஏனென்றா இது உங்களுக்கான கேள்வி அல்ல, உங்களை போன்ற பல இள வயதோடு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பவர்களுக்கு சில சில வீடுகள்ல வந்து எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு அனுமதிகள் குறைவு அல்ல ஊக்கங்கள் குறைவு அல்ல. சில ஒருவரை தெரியும், அவர் சொல்லுவார், அவாச்சு அவளோட வேலையாச்சு, அந்த பக்கமே போக மாட்டேன். ஆனா நான் தடுக்கவும் மாட்டேன், ஒன்றும் சொல்லவும் மாட்டேன். அவர் வாழ்த்து வாங்கினாலும் அடி வாங்கினாலும் அவரை பொறுத்தன்னு சொல்லி அவர் ஒதுங்கி கொள்வாரு. அப்ப நான் முன்னாடி யோசிக்கிறது, அவ உழைச்சு கொண்டு வர பணத்துல அப்ப நீங்க செலவழிக்கிறே இல்லையா, எடுக்கிறே இல்லையான்னு ஊக்கமாக நீங்க நினைக்கிற போது. ஏன்னா பலர் திருமணம் வரைக்கும் அம்மா அப்பா ஊக்கத்தில் நன்றாக பல விஷயங்களை தெரிஞ்சு வளர்வார்கள். பிறகு பார்த்தால் கொஞ்சம் காலங்கான கிடைக்காது. என்னண்டா தெரியாது, நாங்கள் இப்ப ஃபேமிலி இல்லோ என்று அப்படியே மசங்கி கொண்டு கதைப்பார்கள். ஏனென்றா அவருடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி போயிடும். ஃபேமிலிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஃபேமிலி வேற, எங்கட கோல் வேற. நாங்க எங்கட கோல் நோக்கி ஒரு பக்கமா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இல்ல இருந்தாலும் ஒத்துசைவுகள் இருந்து செய்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் திருமணம் செய்கிற போது இளையவர்கள் இதை யோசிச்சு செய்ய வேண்டும். தாங்கள் ஆசைப்படி வளர்ந்ததை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் பேசி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பல இடங்கள்ல இது இல்லாமல் போகுது. இரண்டு அம்மா அப்பாவுடைய ஒரு பிள்ளைகளுடைய அம்மா அப்பா கைகள் இருக்கிற போது இருந்த எழுச்சிக்கு பின்னர் தெரிய வர்றது இல்லை அவர்களைங்கிற போது அது ஒரு சிக்கலாக இருக்கும். சிறப்பு, வாழ்த்துக்கள். இது இப்படி வானொலியில தொலைக்காட்சியில நீங்கள் இதுக்கு முதல்ல எங்க பேசியிருக்கீங்க? வானொலி தொலைக்காட்சியில நான் பேசல. நான் மீடியா ஸ்டடிஸ் பண்ணி அந்த மீடியா ஃபீல்டுல இருந்தேன். நான் நியூஸ் ஸ்ரீலங்கால நியூஸ் வாசிக்கலாம் போயிட்டு பேருந்து நான் எந்த பியூட்டி பார்லரை வச்சு கொண்டுதான் என்ன வெளியினாலும் போறது. எனக்கு ரெண்டையும் ரன் பண்ண சரி வரல. அதால நான் அந்த இதை விட்டுட்டேன். ரேடியோ சைட்ல இருந்தீங்களா? ரேடியோல டிவி சைடு தான் போனான். எனக்கு ரெண்டையும் மேனேஜ் பண்ண கஷ்டமா இருந்தா. அவ கொஞ்சம் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் அதுகள்ல கொஞ்சம் கேட்டிருந்தபடியா எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. அதோட வெட்டிங் டைம்கள் வந்து ஒரு சீசனுக்கு தானே வரும் எங்களுக்கு. நல்ல நாள் அதுகள் பார்த்துதான் வரும். அப்ப எல்லாத்தையும் என்னால சேர்ந்து கொண்டு போகாதபடியா நான் விட்டுட்டேன். அப்ப அதுவும் ஒரு துறையாக நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆமா, அதை எனக்கு சொல்லி இருக்கிற, அதான் நான் சொன்னேன். அப்ப இன்னும் இன்னும் கேட்டா நிறைய நிறைய எல்லாம் சொல்லுவீங்களோ? ஆமா, கண்டி போகணும் மாட்டேன். இல்லை, ஆனால் உங்களை ஒரு நேர்காணல் இன்னும் ஒருவர் செய்வது இது முதல் தடவை அல்லவா? உங்களை ஒரு டிவில இன்டர்வியூ பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதனால அதைத்தான் நான் முதலில் உணர்ந்து கொண்டேன். இப்ப நவஜோதி இப்ப எல்லாரும் இப்படி போவினோம், கணக்க கல்லு முள்ளு மண் மலை எல்லாம் இருக்கும், என்ன பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை என்பார்கள். சில பேர் சொன்னார்கள் கல்லிலே சிலை வண்ணம் கண்டேன் என்று. உங்களை ஒரு வைபவத்தில் கண்டார், உங்களை ஒரு 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 நேர்காணலுக்கே கொண்டு வந்து உங்களை அதில் ஒரு கதாநாயகி ஆக்கி இருக்கிறார் நவஜோதி அவர்கள். 102வது நிகழ்ச்சியில் இதுதான் அந்த சிறப்பு. நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருவரை பாராட்டுவதற்கு அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனால் எதிர்காலத்தில் தெரிய பண்ணுவதற்காக ஆரம்பத்தில் ஒரு சிறு ஒரு ஊக்கத்தை கொடுத்தோம் என்கிறது தான் உண்மையிலேயே ஊடக பரப்பு என்பது. பலரை பார்த்தால்
அந்த ஜூம் மீட்டிங்ல கண்டன், இந்த மாநாட்டுல கண்டன், இந்த ஃபேஷன் ஷோல கண்டன் என்று கூட்டிட்டு வருவார்கள். அப்படி அல்லாமல் அங்கு பங்கு பெற்ற வந்தவர்களையும் தூக்கி பார்த்து இவர்களும் நாளை ஒரு பெரு நட்சத்திரங்களாக வரணும் என்று நினைக்கிறது வந்து சிலருக்குண்டு. அதில் நவஜோதிக்கும் உண்டு. வாழ்த்துக்கள் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ளலாம். நீங்களும் சிறப்பாக கதைக்கிறீங்கள். சில விஷயங்களை சொல்றதுக்கான ஆதங்கங்கள் இருக்குது. அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ற போது இன்னும் படிமுறையில் வளர்ச்சி காண்பீங்கள். எனக்கு தெரியும் உணவு பரிமாறல் என்பது நீங்க ஒரு தொழிலுக்காக இப்போதைக்கு செய்கிறீங்கள். ஆனாலும் அங்க மற்றவர்களோடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிபுணத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் ரெண்டு விஷயம். ஒன்று, நீங்கள் இதை இந்த நாட்டுக்கு உகந்த முறையில ஒரு டிப்ளோமாவை செய்து ஷார்ட் கோர்ஸாக இருக்கலாம். அதில் 6 months 1 year கோர்ஸ் செய்து அதில் ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க இலங்கையில இந்தியாவில் செய்தாலும் இங்கேயும் செய்து எடுப்பதும். ரெண்டாவது, அதை சட்டபூர்வமாக்குவதற்கான வழிகளை இப்பதானே இந்த சாட் ஜிபிடி ஒன்றை திறந்ததால எல்லாம் நாங்கள் அவியலோடைய கதைச்சு கொள்ளலாம். அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்னென்னு விலாவாரியாக கிடைக்கும். அதை பயின்று கொண்டு அதன்படி உங்களை ஒரு உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்துங்க, அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு வெளிப்படுத்துங்க. மற்ற சூழல் உள்ளவர்களோடு பேசத்தான் வேண்டும். நீங்க அப்படி சும்மா சொல்றது தானே அழகா, நீங்க அழகா இருக்கிறீங்களே என்று நாங்க சொல்றது, நீ அவர் என்ன பார்த்து திருப்பி நீங்களும் தான் அழகா இருக்கிறீங்களேன்னு சொல்றதுக்கு தானே. அது போல உங்களுடைய இருக்கக்கூடிய கலையை சொல்லுகிற போது, எனக்கு உங்களுக்குரிய திறமையை சொல்லும் போது, இதுல எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்றதை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமா வருவீங்க. 2 ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் நவஜோதியர்கள் உங்களை பிடித்து வந்து அப்ப சொல்லுவார், இப்ப இருக்க பறக்க நேரம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொல்லி திருப்பி ஒரு நேர்காணல் அவர் செய்வார் என்று நம்புகிறோம். நிச்சயமாக அந்த ஊக்கங்கள் பரியாட்டும். இப்ப பொது கேள்வியோடு நான் விடைபெறுவேன். நாங்கள் ஏற்கனவே அழகாத்தான் பிறந்தோம் எல்லாரும். 8 பில்லியன் பேர், 8 பில்லியன் உலகத்துல. ஏன் அதை அழகுபடுத்த வேண்டும்? இது உங்களுடைய கருத்தா கேட்க வேண்டும். என்னுடைய கருத்துன்னு பார்க்க ஏற்கனவே எல்லாரும் அழகாத்தான் இருக்கிறோம். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அழகு கொடுத்தா இன்னும் வடிவா இருக்கும்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். நானும் கூட. சார், நீங்கள் இதே துறையில் இருக்கபடினாலையும் நவஜோதி அவர்கள் அதுல கண்டி கேள்வி கேட்டபடினாலையும் உங்கள்கிட்ட கேட்கறது, யாருக்கு அந்த எக்ஸ்ட்ராவா அழகா நாங்கள் இருக்கோம்? யாருக்குன்னு சொன்னா முதல்ல எங்களை பிடிச்சிருக்கணும். இல்ல, அழகுபடுத்திட்டு நாங்கள் வீட்டுல நித்திரைக்கோ அல்லது சமையலுக்கோ போற இல்லை, அழகுபடுத்திட்டு வெளியில தான் வாரோம். யாருக்கு அதை காட்டுறோம்? இது நீங்கள் ஒரு ஒரு இப்ப இது கூட துறை அதனுடைய இதுல கொஞ்சம் நீங்க விவாதமாக லொஜிக்காக கூட ஆகிய பண்ணலாம். நான் பலரிடம் கேட்டிருக்கிறேன், வெளியில நீங்கள் அழகுபடுத்தி கொண்டு, நீங்களோ நானோ, நாங்கள் என்ன அழகுபடுத்தி கொண்டு வருவது யாருக்காக? வெளியில அழகுபடுத்த, வீட்டுல கூட நாங்க நித்திர கொண்டு எழும்பி அப்படியே இருந்தா ஒரு முகம் ஒரு பொலிவா இருக்காது, நல்லாவே இருக்காது. அங்க நீங்கள் வடிவா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து நீங்கள் வெங்காயம் வெட்ட தொடங்கலாம் வீட்டுல. அது நான் குறுக்கிடவே இல்லை. அது எங்களுடைய சுதந்திரம். கண்ணாடி முன்னால் இருப்பேன், செல்ஃபி எடுப்பேன், எல்லாம். அது அல்ல, நான் ஒரு பொது வைபவங்கள் சந்தையில மரக்கறி வாங்க போய்க்கல சரி, அல்லது வைபவத்துக்கு போகும் சரி, இது நாங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களை போலவர்களை கூட்டிட்டு வந்து அழகுபடுத்தி வாரம் வெளியில. ஒரு கல்யாண வீட்டுல எந்த மகளுக்கும் அல்ல மகனுக்கு தான் கல்யாணம்னா எங்களுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் வடிவா இருக்கும். அதுல அது யாருக்காக நாங்க இது அளவு யாருக்கும் மேக்கப் போடுறோம்? எங்களுக்கு மேக்கப் போடுற 4 பேர் பார்த்து நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்றதுக்காக போடுறோம். அப்ப 4 பேர் பார்த்தா ஒரு ஆணையோ பெண்ணையோ 4 பேர் உற்று பார்த்து உங்களோட அழகை ரசித்தால், உங்களை சொல்லல, உங்களை 2 பேரும் இல்லை, உங்களை மற்றவருடைய அழகை பொது வழியில் என்னை பார்க்கத்தானே நீங்க வாரீங்க, அப்ப நாங்கள் அழகா பாக்குறோம். அந்த பார்வையில 1000 அர்த்தம் இருக்கும். அதை நாங்க கோய்க்க கூடாது. இல்லோ, பார்த்து பேசாம நீங்க பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு போறது வேற விஷயம். சில பேருக்கு பாருல, என்ன பார்வை ரெண்டு சில பேர் கேட்கறத நிறைய வித்தியாசம் இருக்குதான். இப்ப நார்மலா கேஷுவலா பாக்குறது வேற, வேற எண்ணங்களோட பாக்குறது வேற. எதுவாக இருந்தாலும் ஒரு தேர் வெளியில வருது, ஒரு ஒரு வேளாங்கண்ணி மாதாண்ட சுரூபம் வெளியில தேர்ல வருதுண்டா என்னத்துக்காக? எல்லாரும் நல்லா இருக்குன்னுட்டு அப்படி கண்ண முடிக்கொண்டு போகணும். இது ஆணுக்கும் பொருந்துமா? ஆண்களும் இப்ப இனிமேல் ஃபேஷியல் செய்கிறார்கள், அவர்களும் ஹேர் ஸ்டைல், அவருடைய ஜெல் ஸ்டைலுகள், அதுக்கு வெட்டுற ஸ்டைலர். நாங்கள் எல்லாம் ஈஸ்ட் டைம்ல
7 பவுனுக்கும் இருக்குது, 10 பவுனுக்கும் சராசரியா வெட்டிட்டு வருவோம். அது என்னுடைய வயதுல பரவாயில்லை, எனக்கு வெட்ட தேவையில்லை. ஆனால் இளையவர்கள் வருவார்கள். ஆனால் சில பேர் என் வயதானவர்கள் கூட ஆண்கள் தலைமுடியை ஸ்டைல் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்தை வாரது கிட்டத்தட்ட 40-50 பவுன் செலவழிக்கிறார்கள். அவர் ஏன் வாராருன்றது எனக்கு விளங்கி இல்லை. இவர் யாருக்கு இதை காட்டுறாரு? இவருடைய மனைவியும் அங்க பாருங்க, இப்படி பாருங்க, இப்படி இல்லைங்கன்னு சொல்றது போல இந்த ஆணும் தன்னுடைய மனைவி அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க, இப்படி சாரி இழுத்து விடுங்க, இப்படி சட்டையை தண்டு விடுங்க, இப்படி தொப்பியை தூக்குங்க, தலைமுடி இப்படி தள்ளி விடுங்கன்னு சொல்லுவார்களா பப்ளிக்ல? கஷ்டமே. நான் அது நீண்ட தூரம் போக இல்லை, இது ஒரு சிந்தனைக்காக மட்டுமே சொல்றேன் நான். அது இப்போ ஒரு அழகு இருக்கிற இடத்துல என்ன பழமொழி அங்கால இருக்கும். அப்ப அது தெரிஞ்சு கொண்டுதான் உங்கள் போன்றவர்கிட்ட நாங்கள் வந்து மேக்கப் பண்ணிட்டு வெளியில ஃபங்க்ஷனுக்கு போயிக்கல, அழகா போஸ் கொடுத்தோண்டு படங்கள் வீடியோக்கு நிக்கல, ஏராளமான பேர் எங்களை தங்களுடைய மொபைல்ல ஃபில்ம் பண்ணினோம். அப்புறம் நாளைக்கு அழகு ஆபத்தாக மாறிட்டுதுன்ற போது குளரக்கூடாது. சரி, நல்லது நல்லது. இல்லை, அது இது சிந்திப்பதில்லை பலர் என்பதும். மற்றது வயதுக்கு வளர்ந்த பிள்ளைகளை, ஆணோ பெண்ணோ, பிள்ளைகளை வளர்த்த பெற்றோர்கள், அப்பாவோ அம்மாவோ, இவர்கள் கூட சில வேளைகளிலே இந்த ஒரு தப்பிதமாய் நிகழ்வதற்கு தங்களை ஆளாக்கி விட்டு அதை விரும்பி செய்கிறார்கள். ஆனால் அப்படி ஆளாகினோன்னு ஐயோ புரியோன்னு சமூகத்தில் பழி போடுகிறார்கள். ஆனா அது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுடைய அம்மாவினுடைய அம்மாக்கள் பிறந்த காலத்துல திருமணம் பேசினால் அந்த வீட்டுக்காரர்கள் அல்லது மாப்பிள்ளையோ பொம்பளையோ மாப்பிள்ளையோ வந்து விடிய சாமம் 5 மணிக்கு வந்து படலையை தட்டி தண்ணி கேட்பார்கள். அது ஏனென்று தெரியுமா? தெரியாது. அப்போது ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய முகத்தை பார்த்தால்தான் அதுதான் என் வாழ்க்கைக்கு சரியா பிழையாண்டு தீர்மானம். அதான் இயற்கையாக இருப்பாரு. நல்ல ஆக்சிஜனை சுவாசிச்சு நல்ல தண்ணியில உள்ளுக்கும் தண்ணியை தண்ணியன்ற வரும் தண்ணீர் குடித்து எங்கள் உடலும் தண்ணியால் நல்ல வடிவா கழுவி இந்த இயற்கையோடு இயைந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே, எந்த குழந்தையாவது பிறந்த குழந்தை அழகு இல்லையாண்டு எவ்வொருவது உலகத்துல எந்த கவிஞரோ அல்லது ஒரு தத்துவாசிரியரோ சொல்லியிருக்காரா? இல்லை. எல்லா குழந்தையும் அப்பட்டம் அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருப்பாரு. அவர் எந்த மேக்கப்பும் போடுறதில்லை. ஆவதும் அழிவதும் சூழலானே. இதை சொல்ல வேண்டும். என்னன்னா நான் நீங்க மட்டும் வேண்டாம் கேட்டுக்கிறேன், நவஜோதியர்கள் உங்கள்கிட்ட வடிவா கேட்கிறேன். அது என்னது நைட் என்ன சொன்னீங்க? நைட் ஏதோ ஒன்று சொன்னீங்க மேக்கப். அது என்னன்னு 3 தரம் விளக்கம் கேட்டார். யோசிச்சேன், ஓஹோ இதெல்லாம் நின்று அறிந்து கொள்வதற்காகத்தான். நானும் இந்த பியூட்டிஷியன் இதுகளுக்கெல்லாம் நானும் போகாதா இல்லாதபடியே பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட சில அட்வைஸ் எல்லாம் கேட்டால் எல்லாருக்கும் உதவும் நினைக்கிறேன். இன்று நான் கூடுதலாக பெண்களை எதிர்பார்த்தேன், வேற இல்லை ஒரு வேறும் எல்லாரும் அமைதியாக. அதுதான் தெரியல. மற்றது நீ அவர் சொன்னது போல இப்போ விடுமுறை காலங்களுக்காக இருக்கிறார்கள் தெரியப்படுத்தி இருந்தேன். பலருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்போது இவர் இளையவரை வாழ்த்த வேண்டும் என்றுதான் நான் இதுக்குள்ள புகுந்தேன். நான் ஏனென்றா இவர்கள் போன்றோர்கள் நிறைய பேர் இனங்காணப்பட வேண்டும், அவர்கள் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்கிறதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதைத்தான் முக்கியமா சொன்னேன். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் உண்மையிலே விறுவிறு துரு என்று சொல்வார்கள். துரு என்று ஒரு மனிதன், அது எந்த ஆணோ பெண்ணோ எந்த வயதினர்களும், சின்ன வயதா இருந்தாலும் என்னை தாண்டிய வயதானவர்களா இருந்தாலும் இந்த துரு என்று இருப்பார்கள், துரு என்று கயப்பார்கள், கிடுகிடு என்று நடப்பார்கள். அந்த செயல்கள் தான் அவருடைய அழகை கூட்டி கொடுக்கும். சரியா? அப்பம் நீங்கள் சுட்ட விதத்தை பார்த்து நவஜோதி மயங்கே இல்லை, அது பரிமாறிய விதத்தை பார்த்து தான் அவர் இது வந்து அங்க இவர் தான் அப்பம் செய்தவர் என்று போட்ல வீடியோ போட்டிருந்தா அங்க ஒரு தரம் போய் ரசிச்சு வாழ்த்த போறது இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு எதையுமே அழகாக, ஆனால் முகத்தில் சிரிப்போடு இருக்கக்கூடிய புன்னகை என்பது மிகச்சிறந்த ஒரு கருவி, ஆயுதம். அதோடு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அழகர்கள் தான்.
அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எங்க பிழையான கோணங்களும் யாருக்கும் தெரிய போவதும் இல்லை. அப்படின்னு யாரும் நினைக்கவும் மாட்டார்கள். இப்ப வந்து கேட்பார்கள். இப்ப நவஜோதியே எடுத்து கேட்பேன். நவஜோதி வந்து கேட்கிறாரு, எப்படி அடி இருக்கிறது, இப்படி 2 3 தடவை அப்படி திரும்பி திரும்பி காட்டுறாரு என்றால், ஐயோ ஏன் இந்த சாரியை கட்டினீங்கள், வேற கலர் கிடைக்க இல்லையான்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சூப்பரா இருக்கிறீங்கன்னு சொல்லுவீங்களா? நல்ல வடிவா இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஏனென்றா அவர் அப்படி காட்டுறதுன்ற எதிர்பார்ப்பை வந்து அழகென்று சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்றதுக்காக அது அவ்வளவோட நிறுத்தினால் அழகு போதும். அதுக்கு மேலான நாங்கள் தெரியாதவர்கள் மத்தியிலையும் அதை ஏற்கனவே சொன்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். அது கனவு குடும்பங்கள்ல ஆபத்தை கொண்டு வந்திருக்குது. அதுக்கு சமூகத்தில் யாரும் பழி சொல்வது பிழை. இது ஆணுக்கும் பொருந்தும், நான் பெண்ணை மட்டும் சொல்லவில்லை. ஆண்களும் இப்படி பலிக்கடாவாகி இருக்கிறார்கள், தங்கள் சொந்த குடும்பங்களை எல்லாம் சிதற விட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆகவே வெளிப்படும் போது எல்லோரும் எல்லாமாக இருப்போம். உங்கள் கலையும் அதே விடயத்துல வந்து ஒரு பெரிய ஆளுகைக்குள்ள வரட்டும், உங்கள் ஆசையில் நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மிக ஒரு அருமையான ஒரு நல்ல கருத்துக்களை கேட்க முடிஞ்சது. திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று எனக்கு தவஞ்சையா தந்த 3 அப்பத்தான் அவன் என்னை ஈர்த்தது. மிகவும் அழகாக நல்லா ரசிச்சாண்டேக்கு மிக மிக சந்தோஷமாக சாப்பிட்டேன் என்றதையும் இந்த வேளையில கூற வேண்டும். அந்த ஒரு அழகு என்னவோ தெரியல. இப்ப திரு நடாமோகன் கூறியது போன்று எல்லோரும் சிரிச்சும் அந்த கொண்டு பரிமாறி ஒரு அன்பாக பழகிறது கூட ஒரு அழகுதான். எல்லாமே ஒரு அழகுதான். ஆனபடியாக மேக்கப்ன்றது ஒரு முக்கியமானது அல்ல. இதால் பல நோய்கள் வாரதுன்றதை குறிப்பிட்டீங்கள், அதுக்கும் உண்மை. நான் பல விடயங்களை கதைக்கலாம், ஆனால் நேரம் நெருங்குவதால் இவவும் ஒரு அந்த தொழில் இடத்துல இருந்து கதைக்கிறீங்கள் என்ற வகையில் நான் நேரத்துக்கு தண்டோனும் திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று இன்னொரு தடவை ஒரு சில காலம் சென்ற பிறகு நாங்கள் வந்து திரும்பவும் ஒரு உங்களுடைய கடகரண்டு கதைக்கிறத பார்ப்போம் என்று ஒரு ஆவலோட மிக அழகாக நீங்கள் உங்களை பற்றி எல்லாம் கூறியிருந்தீர்கள். மற்றது திரு நடாமோகனும் உங்களை நோண்டி கடைசியில் உங்களுடைய ஆர்வத்தையும் தூண்டியிருந்தார். அடுத்து நீங்கள் அவர் கூறியது போன்று உங்களுடைய ஆசை நிறைவேறும் அந்த அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டு மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இவ்வளவு நேரம் எங்களோட கலந்துரையாடி 102வது மகரத சித்திரலை சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து, மீண்டும் திரு நடாமோகன் அவர்களுக்கும் விசேஷமாக நன்றியை தெரிவித்து, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தவஞ்சா, உங்களுடைய கருத்துக்களையும் கூறிக்கொண்டு கிடைக்கலாம். ஏதாவது கூற விரும்புகிறீங்களா? மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இப்போதைக்கு என்னால நன்றிதான் சொல்ல முடியக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். எல்லாம் வெற்றிகரமாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன். புதிய வருடத்தில் இனி சந்திப்போம். எங்களுடைய மகரந்த சிதறல் கூட புதிய வருடத்தில் ஆரம்பிக்கலாம் என்று இன்று எல்லோரிடமும் புது வருட வாழ்த்துக்களையும் கூறி ஒரு புதுவிதமாக எல்லோரும் அழகாக சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நடாமோகன் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் எல்லா உறவுகளுக்கும் நன்றி கூறி புது வருட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.